அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிசி மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த பாண்டிய மன்னர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டத் தொடங்கினார்? எந்த பாண்டிய மன்னர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டத் தொடங்கினார்? குலசேகர பாண்டியன். மிசா மற்றும் பொடா என்றால் என்ன? மிசா மற்றும் பொடா என்றால் என்ன அப்படின்னா, மிசா அப்படின்னா உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம். பொடா அப்படின்னா பயங்கரவாத செயல்களை தடை செய்யும் சட்டம். பயங்கரவாத செயல்களை தடை செய்யும் சட்டம். யாரால் மிதிவண்டி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, பேட்ரிக் மேக்மில்லன். பேட்ரிக் மேக்மில்லனால் கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த ஆசிய சுற்றுலா தலத்தில் அதிக இந்து மத சிற்பங்கள் உள்ளது? எந்த ஆசிய சுற்றுலா தலத்தில் அதிக இந்து மத சிற்பங்கள் உள்ளது அப்படின்னா, இந்தோனேஷியாவில் உள்ள பாலியில். சிங்கப்பூர் பண்டைய கால பெயர் என்ன? சிங்கப்பூரின் பண்டைய கால பெயர் என்ன அப்படின்னா, துமாசிக். இது உள்ள கடல் நகரம் என்று பொருள்படும். எந்த வளைகுடாவிற்காக கியூபா மற்றும் அமெரிக்க நாடுகள் உடன்படிக்கை செய்து கொண்டன? எந்த வளைகுடாவிற்காக கியூபா மற்றும் அமெரிக்க நாடுகள் உடன்படிக்கை செய்து கொண்டன? குவாண்டனமோ வளைகுடா. குவாண்டனமோ வளைகுடா. உலகின் மிகப்பெரிய தீவு எது? கிரீன்லாந்து. உலகின் மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து. 2008 தமிழக அரசின் சிறந்த திரைப்பட விருது பெற்ற படம் தசாவதாரம். எது பாலைவனம் இல்லாத கண்டம்? ஐரோப்பா. எது பாலைவனம் இல்லாத கண்டம் அப்படின்னா ஐரோப்பா. 1966 ஐநாவில் பாட அனுமதி பெற்ற முதல் பாடகி யார் அப்படின்னா எம்எஸ் சுப்புலட்சுமி. எத்தியோப்பியாவின் தலைநகரம் அடிஸ் அபாபாவின் பொருள் என்ன அப்படின்னா புதிய மலர். எத்தியோப்பியாவின் தலைநகரம் அடிஸ் அபாபாவின் பொருள் என்ன அப்படின்னா புதிய மலர். இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் IATA தலைமையகம் எங்கு உள்ளதுன்னா ஜெனீவாவில் இருக்கு. நிலக்கரி என்பது என்ன அப்படின்னா சீக்கிய மதப்பிரிவு. நிரங்கரி. நிரங்கரி. ஐரோப்பிய மொழி சொற்களை வைத்து உருவாக்கப்பட்ட எஸ்பெராண்டோ மொழியை உருவாக்கியது யார் அப்படின்னா லாசரஸ் லூட்விக் லாஸ்மோனோவ். லாசரஸ் லூட்விக் லாஸ்மோனோவ் அப்படிங்கிறவங்க தான். உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்கே மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா பாபிலோன். உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்கே மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா பாபிலோன். ஐரோப்பா ஆசிய இரு கண்டங்களில் அமைந்த நகரம் எது அப்படின்னா லுதுவேனியா. ஐரோப்பா ஆசிய இரு கண்டங்களில் அமைந்த நகரம் லுதுவேனியா. உலகின் முதல் பெண் பிரதமர் திருமதி பண்டார நாயக. தமிழகத்தில் முதல் சமத்துவபுரம் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா மேலக்கோட்டை. முதல் சமத்துவபுரம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா திருநெல்வேலி. மத்திய மாநில உறவுகளை சீர்படுத்த அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் RS சர்க்காரியா. வரதட்சணை சாவுக்கு அளிக்கப்படும் தண்டனை எத்தனை ஆண்டுகளுக்கு குறையாமல் இருக்கப்படும்? 7 ஆண்டுகள். தமிழகத்தில் முதல் சமத்துவபுரம் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா மேலக்கோட்டை. தெற்காசிய பிராந்திய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாடு முதலில் எங்கே நடைபெற்றதுன்னா டாக்கா. 2004 ஏற்பட்ட சுனாமியின் போது மிக அதிக அளவில் எங்கே பாதிப்பு ஏற்பட்டதுன்னா லிட்டில் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள். உலகின் முதல் செல்பேசி கைபேசி செல்போன் உருவாக்கிய நிறுவனம் மோட்டரோலா. பாராசூட்டில் இருந்து குதித்த முதல் மனிதர் யார் அப்படின்னா 1783 லூயிஸ் செபாஸ்டியன் லோனோர்மண்ட் அப்படிங்கிறவர் தான். எந்த விமான நிறுவனத்தில் இருந்து ஏர் இந்தியா தொடங்கப்பட்டதுன்னா மகாராஜா ஏர்லைன்ஸ். இந்தியாவில் மொழிவாரி மாநிலங்கள் அமைவதற்கு காரணமாக அமைந்தவர் பொட்டி ஸ்ரீராமலு. பொட்டி ஸ்ரீராமலு.
எந்த புத்தகம் அமெரிக்காவின் விடுதலை போராட்டத்திற்கு காரணமாக இருந்ததுன்னா காமன் சென்ஸ் பை த தாமஸ் பெயின் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தால் தான் இருந்தது. எந்த நகரத்தில் முதலில் வனவிலங்கு பூங்கா தொடங்கப்பட்டது அப்படின்னா பாரிஸ். தமிழ்நாடு அரசின் சின்னத்தில் எந்த கோவிலின் கோபுரம் உள்ளதுன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் அரசியல் குரு யார் அப்படின்னா சித்தர் ரஞ்சன் தாஸ் சிஆர் தாஸ். இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாரால் எப்போது தொடங்கப்பட்டது? லார்ட் ரிப்பன் 1881ஆம் ஆண்டு. இந்தியாவில் பதவியில் இருக்கும்போது இருந்த பிரதமர்கள் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி. தமிழ்நாட்டின் முதல் ரயில்வே நிலையம் எது அப்படின்னா அது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, ஆன்சர் தெரிஞ்சா. தமிழின் முதல் நாவல் எது அப்படின்னா பிரதாப முதலியார் சரித்திரம் சென்ட்ரல் ரயில்வே நிலையம். தமிழ்நாட்டின் முதல் ரயில்வே நிலையம் சென்ட்ரல் ரயில்வே நிலையம். ஜனதா கட்சியை தோற்றுவிக்க காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா ஜெய்பிரகாஷ் நாராயணன். இந்திய ஹாக்கி அணி உலகை கோப்பையை வெல்லும் போது அதன் அணித்தலைவர் யார் அப்படின்னா அஜித் பால் சிங். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் முதலில் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தவர் யார் அப்படின்னா சேட்டன் சர்மா 1987ஆம் ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிராக அவர் எடுத்தார். இந்தியாவின் மிகப்பெரிய கால்வாய் எது அப்படின்னா இந்திரா காந்தி தேசிய கால்வாய் ராஜஸ்தானில் இருக்குது. இந்திய ஹாக்கியின் தந்தை என அழைக்கப்படுபவர் மேஜர் தியான் சந்த் சிங் அப்படிங்கிறது தான். வைரம் வெட்டி எடுக்கும் தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள நகரம் சூரத். ஆஸ்கார் விருதுக்கு தமிழன் எந்த படம் முதலாக பரிந்துரை செய்யப்பட்டதுன்னா தெய்வ மகன் 1969. உலகில் உள்ள ஒரே இந்து நாடு எது அப்படின்னா நேபாளம். வெள்ளி கொலுசு நிறமாற காரணம் என்ன அப்படின்னா வெள்ளி காற்றில் உள்ள ஹைட்ரஜன் சல்ஃபைடும் வினைபுரிந்து வெள்ளி சல்ஃபைடாக மாறிவிடுகிறது. வட இந்தியாவின் கடைசி இந்து மன்னர் யார் அப்படின்னா ஹர்ஷர். இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். டெல்லியை ஆட்சி செய்த முதல் பெண்மணி ரஷ்யா பேகம். உலகில் மிக அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழும் நாடு எது அப்படின்னா இந்தோனேஷியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.